இந்த பூமியில் இருக்கிற மற்றவங்களை விட நீங்க நிறைய ஓட போறீங்க, நீங்க சாதிக்க போறீங்க. நீங்க அதற்காக தான் பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பூமியில் இருக்கிற மற்ற எல்லாரை விட நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது எல்லாம் அடைவீர்கள். இன்னைக்கு ஒரு நாள் அப்படி இருக்கலாம், நடக்காத மாதிரி இருக்கலாம், எதுவும் தெரியாத மாதிரி இருக்கலாம். ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம், கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறோம், ரெடி ஆயிட்டு இருக்கிறோம், சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா சர்வீஸ் முடிஞ்சிச்சுன்னா கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த பூமியில ஒவ்வொரு நாள் நம்ம வாழுகிற ஒவ்வொரு நாள்லயும் நம்மளுக்கு முன்பாக இந்த கவலை இருக்குது. நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுறோம். மனுஷன் வளர்ந்து வரும்போது அவன் ஒருவேளை இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெருசாக ஒன்றும் கவலை இருக்காது. ஒருவேளை கவலை இருந்தால் என்ன, இந்த ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணல, இல்லை அந்த பொருள் ஏதோ கிடைக்கல, விளையாட்டு பொருள் கிடைக்கல, அப்படி வேணா ஒரு கவலை இருந்திருக்கலாம். ஆனால் வளர்ந்து வரும்போது அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி கவலை பெருகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை குறித்த கவலை, பிள்ளையை குறித்த கவலை, பேர பிள்ளையை குறித்த கவலை, இப்படி பார்த்தீங்கன்னா கவலை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கவலை என்ன பண்ணுது அப்படின்னா, தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கிற இந்த காரியங்களே நம்ம அனுபவிக்க விடாம பண்ணிடுது. அது நம்ம வாழ்க்கையில சேருகிறதற்கும் அது விடுறது கிடையாது. அதனாலதான் நம்ம இந்த வேதத்துல இருந்து அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், நிறைய இடத்துல கவலை ஏன் வருதுன்னா, யாரும் நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்களே அப்படின்றதுனாலதான் அந்த கவலை வருது. நம்மளுக்கு இந்த உலகத்துல இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு, இந்த சூழ்நிலையிலிருந்து இதை மாற்று பண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே, அதனாலதான் கவலை வருது. நாங்கள் வசனத்துல பார்க்கும்போது நம்மளை விசாரிக்கிறவரானபடியினால் ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறார். சரி, இந்த கவலை எங்க ஆரம்பிக்குது, கவலை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சிந்தனையில தான் ஆரம்பிக்குது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, ரோமர் 1:21, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிந்தனைகளினாலே வீணரானார்கள்னு இருக்கு. அப்போ மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு எதுல இருக்குன்னா, அந்த சிந்தனையில தான் இருக்கு. சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இப்போ நம்ம கவலைப்படுறது எங்க கவலைப்படுறோம்? சிந்தனையில தான் கவலைப்படுறோம். நிறைய நேரங்களில் பாருங்க, நம்ம நல்ல வாழ்க்கையை தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை நாளைக்கு தான் அது நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் பல ஆண்டு ஜெயிலில் இருக்கிறார். அந்த மனுஷன் 2 பேர் ஜெயிலில் விழுறாங்க. அதில் ஒருத்தன் காப்பாற்றப்படுகிறான். பானபத்திரக்காரன் சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி என்ன தெரியாம நான் பண்ணாத குற்றத்துக்கு கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. நான் தப்பே பண்ணல, பொய் வழக்கா போட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ள தள்ளிட்டாங்க. நீ ராஜா கிட்ட போய் பேசி, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணல, ஆனா என்ன உள்ள போட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது என்ன பண்ணேன், பரிந்து பேசுனேன். கண்டிப்பா சார், மறக்கவே மாட்டேன். போன உடனே முதல் வேலையா ராஜா கிட்ட உங்களை பத்தி தான் பேச போறேன்னா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா போன உடனே மறந்துட்டார், ரொம்ப நாள் மறந்துட்டார். ஆனா ஆண்டவர் மறக்கவில்லை. அதனாலதான் அங்க போட்டிருக்குது, தேவன் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால். இப்ப டைரக்டா யாருக்கு சொப்பனம் தராரு? பார்வோனுக்கே சொப்பனம் தராரு. இந்த மனுஷன் மூலமா நடந்திருந்துச்சுன்னா ஒருவேளை யோசேப்பு விடுதலையாகி ஏதாவது ஒரு சிப்பாயா இருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி ஏதோ ஒரு வேலைக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ சொப்பனம் வந்தது யாருக்கு? ராஜாக்கே சொப்பனம் வருது. ராஜாவே இப்போ எப்படி உத்தரவு போடுறாரு அவருக்கு கீழே. ஆனா யோசேப்பு சொல்லும் போது சொல்றாரு, பார்வோனுக்கே தேவன் என்னை தகப்பனாக்கினாருன்னு சொல்றாரு. பார்வோனை விட பெரிய ஆளா யோசேப்பு இருக்கிறார். அப்போ ஒருவேளை யோசேப்பு கவலைப்பட்ட மாதிரிலாம் இங்க கிடையவே இல்லை, யோசேப்பு புலம்புன மாதிரிலாம் கிடையவே கிடையாது வசனம். ஆனா ஒருவேளை கவலைப்பட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வீண், தேவையில்லாதமா கவலைப்பட்டிருக்காரு. ஏன்னா அடுத்த நாள் காலையில பார்வோன் முன்பாக விடுதலை ஆக போகிறார். அப்போ கவலைப்படுறது எங்க ஆரம்பிக்கும்? அந்த சிந்தனையில தான் ஆரம்பிக்கும். ஆத்துமா, ஆவி ஆத்துமா சரீரம், நம்ம 3ஆ இருக்கிறோம்ல. நம்ம ஆவி, இந்த சரீரம் வெளியில இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆத்மால தான் எண்ணங்கள் வருது. இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது. ஒரு நாளுக்கு 40,000த்திற்கும் மேலான எண்ணங்கள் வருகிறது. இந்த எண்ணங்கள்ல கீழ்ப்படுத்துறது, என்ன எண்ணங்களை நம்ம வச்சுக்கிறது, இது எல்லாமே என்னவா இருக்குது?
நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கையில கூட கிடையாது, நம்ம கையில தான் இருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்ப வீணாகிறதே எதனாலதான்? சிந்தனைகள்னாலதான். வெளியில இருக்கிறதுனாலயோ இல்ல. இதெல்லாம் மாத்திக்கலாம். சட்டை மாத்திக்கலாம், நம்ம இங்கெல்லாம் கொஞ்சம் கலர்லாம் போட்டுக்கலாம், எப்படி வேணா ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திக்கலாம், சட்டை கலர் மாத்திக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெளியில அவுட்வர்ட் சரீரம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆவிக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுருச்சு. என்னைக்கு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே ஆவியில மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்ப நம்ம டெய்லி ரோமர் 12ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, மனம் புதிதாகுதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒவ்வொரு நாளும் மறுரூபமாயிட்டே இருக்கணும். அப்ப இந்த சிந்தனை கவலைப்படுற மாதிரி சிந்தனை, பாரப்படுற மாதிரி சிந்தனை ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்கும். எதையாவது ஒண்ணு யோசிக்க சொல்லலாம், அது சரியில்லை இது சரியில்லை. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய நல்லது நடந்திருக்கு நம்மளுக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரா? எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரு? நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு. உயிரை கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்திருக்காரு, பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு. நிறைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் நிறைய நன்மை இருக்குது. ஆனா முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும் பாருங்க, அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை உங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். சிந்தனைகள்னாலதான் நம்ம என்ன பண்றோம்? வீணாகிறோம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அந்த சிந்தனைகளினாலே வீணரானார்கள்ன்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல யூஸ்லெஸ்ன்னு வருது. யூஸ்லெஸ், எய்ம்லெஸ், லக்கற்ற, பிரயோஜனமற்ற, அந்த மாதிரி சிந்தனைகளை சிந்திக்க கூடாது. பிரயோஜனம் இருக்கா? இப்ப யோசிக்கிறோம், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல, அப்போ விட்டுருங்க. இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அது முடிஞ்சு எப்பயோ போயிடுச்சு, அவரே மறந்துருப்பார். ஆனா நம்ம அதை விடுறதே கிடையாது, பிடிச்சி வச்சிருக்கோம். சிந்தனைகள்னாலதான் நம்ம வீணாகிறோம். ஒருவேளை நீங்க இன்னைக்கு அந்த மாதிரி தவறான ஒரு சிந்தனையினால பயப்பட்டு வேதனைப்பட்டு, பழைய ஏமாற்றங்கள், தோல்விகள், பழைய யாரோ ஒருத்தங்க உங்களை தவறா நடத்தினதுனாலயோ இல்ல உங்களை ஏமாத்தினதுனாலயோ, இது ஒரு மோசமான பூமி பார்த்தீங்களா? நிறைய பேர் உங்களை ஏமாத்திடுவாங்க. நிறைய நேரத்துல நீங்க பிரச்சனையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க கிடையாது. இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், இந்த மோசமான உலகத்துல பிசாசு உங்களுக்கு என்ன பண்றான்? எப்படிலாம் உங்களை, அதாவது அவன் நரகத்துக்கு உங்களை எப்படியாவது அனுப்பணும்னு பார்த்தான், முடியாம இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த உலகத்தை நரகமாக்கிடணும். இப்ப இருக்கிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய நரகமா மாற்றிடணும். அதுக்காக குடும்பத்துல என்ன பண்ணணும், பொருளாதாரத்துல என்ன பண்ணணும், எல்லாம் பண்ணுவான். ஆனா அவன் ஜெயிக்க போறதே கிடையாது. ஏன்னா அவன் ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. கல்வாரி சிலுவையிலே இயேசு அவன் தலையை நசுக்கி அவனை தோற்கடித்து அவன் மேல இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் புடுங்கி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஆகையினால சிந்தனையிலே நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், தேவனுடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது, முற்றும் ஜெயம் கொள்கிறோம். இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வச்சு வாழ்க்கையில முன்னேறியே போய்கிட்டே இருக்கணும். பிரச்சனைகள் வரும்போது, சவால் வரும்போது அதை அப்படிதான் சந்திக்கணும். வேதத்துல எல்லாருமே அப்படிதான். ஆபிரகாம் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்றாரு? எப்படி அவர் லைஃப் ஆரம்பிக்கிறாரு? ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, ஆனா இவர் வேற ஒண்ணு செய்யறாரு. சாராள் மூலம் தான் குழந்தை பிறக்க போகுதுன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. ஆனா ஆகார் மூலமா குழந்தை பிறந்ததுனால கொஞ்சம் பிரச்சனையாகி போயிடுச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் வருஷம் ஆகுது. இவருக்கு என்ன பண்றாரு? எலியேசர் தான் என் பையன் போல நினைச்சுக்கிறாரு, வீட்டுல இருக்கிற வேலைக்காரன். அவருக்கு இதை நம்பருக்கே கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர் கூட்டு போய் சொல்றாரு, அந்த பாரு நட்சத்திரத்தை பாரு, இந்த மணலை தனையை பெருக பண்ணுவேன், மணலை பாரு. ஆண்டவர் தோன்றி சொல்றாரு. அப்ப அவங்க லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் இல்ல. ஆண்டவர் சொல்றதே ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. சாரா பாட்டி சிரிக்கிறாங்க, குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னா சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா 100 வயசுல பிள்ளை பிறந்து ஒரு நாள் ஈசாக்க கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொல்றப்போ ஓகே, காலைல எத்தனை மணிக்குன்னு கேக்குறாரு. ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை கொடுப்பேன்னு சொன்னாலே நம்ப முடியல. ஆனா இன்னைக்கு துண்டு துண்டா வெட்டி அதை எரிச்சு சாம்பலாக்கினாலும் அந்த சாம்பலிலிருந்து தேவன் ஈசாக்கை பிறப்பா வைப்பார்ன்ற அளவுக்கு விசுவாசம் வளர்ந்துருச்சு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம மாறலாம். அதனால ஒருவேளை இன்னைக்கு நீங்க பயந்துட்டு வேதனைப்பட்டுட்டு சிந்தனையில சரியாவே வரமாட்டேங்குதுங்க அப்படிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தா கூட கவலையே படாதீங்க. வேதத்திலே எல்லாரும் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. தாவீது தோற்று போனவர், பாவம் செய்தவர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன். சில நேரங்கள் அப்படி மிஸ்டேக் ஆகுது. ஆனா பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேதத்துல நிறைய பேர் தவறி போனார்கள். சிம்சோன் தவறினாரு. ஆனா சிம்சோன் உயிரோடு இருக்கிறப்ப கொன்றவர்களை காட்டிலும் மரிக்கும் போது கொண்டவர் அநேகம். ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே இது திருப்பி முடி வளரட்டும், ஒரேடியா சாச்சிடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். திருப்பி என்ன பண்றாரு? பொழிந்தருளுகிறார்.
எலியாவோடும் அப்படிதான். எலியா பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்கினி இறங்க கடவுதுன்னா இறங்கும், எல்லாரையும் பச்சிட்டு போயிடும். நான் சொன்னால் ஒழிய இனி மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். 3 வருஷம் மழையே கிடையாது. ஏன்னா இவர் வந்து சொல்ல வானத்தையே லாக் பண்றாரு. என்ன வேணா செய்ய முடியும் அவரால். திடீர்னு காணாம போயிடுவார், மறைஞ்சு போயிடுவார். இவ்வளவு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாகால் தீர்க்கதரிசி எல்லாத்தையும் வெட்டிட்டாரு. ஒரே ஆளு, சிங்கிள் ஹேண்ட் எல்லாத்தையும் வெட்டிட்டாரு. வானத்திலிருந்து அக்கினி இறக்குனாரு. இப்போ இந்த ஏசபேல்னு அந்த ராணி இருக்கு பாத்தீங்களா, அது சொல்லுது, சொல்லி அனுப்புது பிசாசு எப்படி வேலை செய்யறான்னு சொல்றேன். நேரா எலியாவுடைய தலையை சீவி கொண்டு வான்னு சொல்லி இருக்கலாம். அப்படித்தானே சொல்லணும். ராணின்னா என்ன சொல்லணும்? அவன் தலையை சீவி கொண்டு வா அப்படின்னு சொல்லிருக்கணும். இந்த அம்மா அப்படி சொல்ல என்ன சொல்லுது தெரியுமா? நாளைக்கு இந்நேரம் உன் தலை உன் உடம்புல இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுது? மெசேஜ் போடுது, சொல்லி அனுப்புது. நீ சொல்ற நேரத்துல போட்டிருக்கலாமே. அதான் போட மாட்டாங்க. ஏன்னா பிசாசால போட முடியாது. நான் என்ன சொல்றேன், உங்களை பிசாசு க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ க்ளோஸ் பண்ணியிருப்பான். ஆனா அவனால க்ளோஸ் பண்ண முடியாது. இதுலயே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் உங்களை வீழ்த்த முடியாது, நீங்கள் தான் வீழ்த்துவீர்கள் அதை. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளவு பயங்கரமான இந்த தீர்க்கதரிசி ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் அசைஞ்சிட்டாரு. சிந்தனையில மிரட்டு விடுறாங்க. இப்ப மிரட்டுறவங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒன்னும் இல்லாம ஆக்கிடும் பாரு. இந்த சண்டை போடுறவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, இந்த பாக்ஸர்ஸ், இந்த குத்து சண்டை போடுகிறவர்கள், இந்த ரெஸ்லிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று பேசுவாங்க. ஒருத்தன் பேசுவான், உன்னை அடிச்சிருவான், பல்ல உடச்சிருவேன், என்ன அடிக்கிறேன் பாரு, கீழே தள்ளுறேன் பாரு, என்ன நினைச்சுன்னு இருக்கிறேன், நான் எவ்வளவு வெயிட் தூக்குறேன் தெரியுமா, நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பேச்சுலேயே அவன் பயந்துருவான். ஆனா அடிச்சுக்க மாட்டாங்க, பேச்சு தான். இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் பயப்படாதீங்க. பிசாசு ஒரு வேலை சொல்லிட்டே இருப்பான், உனக்கு நடக்காது, உனக்கு வராது, அது சரியில்லை, இது பண்ண மாட்டேன், அது உருப்பட மாட்டேன். அதெல்லாம் கேட்கவே செய்யாதீங்க. இந்த ஏசபேல் பண்ண வேலையே அதுதான். என்ன பண்றா? மிரட்டுறா. எலியா என்ன பண்ணிருக்கணும்? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஏசபேலை பட்சிப்பதாகன்னா கருகி போயிருக்கும் அந்த அம்மா. ஆனா எலியா என்ன பண்றாரு தெரியுமா? பயந்து அடிச்சுட்டு ஓடுறாரு. என்ன ஆச்சு? ஏதாவது ஆச்சா? அம்பு எஞ்சாங்களா, இல்ல படை வீரர்கள் அனுப்புனாங்களா, இல்ல இவங்க நகத்தை தான் வெட்டினாங்களா? என்ன பண்ணாங்க? இந்த அந்த ராணி ஒண்ணுமே பண்ணல. சும்மா ஒரு மெசேஜ், உன் தலை இருக்குதா பாப்போம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்ட உடனே இவன் மிரண்டு போயிட்டான். ஓடினான். ஓடி போய் ஒரு மரத்தடியில படுத்துட்டு, போதும் ஆண்டவரே, இப்ப கண்ணை மூடுறேன், அப்படியே போயிட்டு. நான் சிலர் அப்படிதான் ஜோம் பண்றது. நைட், ஆண்டவரே நைட்டு தூங்குறேன், அப்படியே வந்துடுறேன் ஆண்டவரே, காலில் வரவே வேணாம். ஆண்டவர் விட போறதே கிடையாது. ஏன்னா எலியாவை விடல. சொல்றாரு, ஆண்டவரே போதும், என்னை எடுத்துரும், நான் இதுக்கு மேல இல்லவே இல்லை, நான் ஒண்ணுமே செய்யல, நான் போறேன், நான் வரேன், எடுத்துருவேன், உயிரே வானானுக்கு, ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்றார். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன தெரியுமா? பிரஷர், ஸ்ட்ரெஸ். உள்ளத்துக்குள்ள இந்த சிந்தனையினால போராட்டமாகி, அதாவது சிந்தனையினால என்னெல்லாம் நடக்குது, அதாவது இந்த சரீரத்துல அவயவங்கள் இருக்குது, முக்கியமான அவயவங்கள்லாம் இருக்குது. கிட்னி, லங்ஸு, அதுக்கப்புறம் ஹார்ட்டு, இந்த மாதிரி முக்கியமான சில அவயவங்கள்லாம் இருக்குது. இது வந்து வேதத்தின் மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம கவலைப்படும் போது, பயப்படும் போது, ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, ப்ரெஷர் ஆகும்போது என்ன ஆகுது? ஒவ்வொரு ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகுது. என்ன ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகுது? ஒவ்வொரு வாட்டியும் என்ன அஃபெக்ட் ஆகுது? ஹார்ட், லங்ஸ், கிட்னி. மூளையில இருந்து சுரக்க கூடாத என்சைம்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்குது. நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா, கோபப்பட்டீங்கன்னா, எரிச்சல் பட்டீங்கன்னா, மன்னிக்காம இருந்துக்கிட்டீங்கன்னா, எல்லாவையும் வாட்ட மாதிரி வேலை செய்யுது. கால் பிளாடர், இன்டெஸ்டின், டியோடினம், பேன்க்ரியாஸ் எல்லாமே வந்து எக்கு தப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இது எல்லாமே வந்து என்ன ஆகுது? அஃபெக்ட் ஆகுது. சரியா ஜீர்ணிக்கிறது இல்ல. எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஏதோ பிரச்சனை தான், ஏதோ கவலை, ஏதோ பயம். சிலர் பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. வேலைக்கு போனாங்கன்னா, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை வேலை விட்டு தூக்கு போறேன் பாரு, உனக்கு சம்பளமே போட போறது இல்லைன்னு இவங்க காலையில் எந்திக்கிறப்பதே பயம். நான் வந்து வேலையில் இருப்பேனா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா, அந்த படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாஸ் இருக்குது, கிட்னி இருக்குது, ஹார்ட்டு, லங்ஸு, இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களே போய் பார்த்தீங்கனாலே தெரியும், கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும்.
நான் கவலைப்பட்டேன்னா, நான் மனக்கசப்புல இருந்தேன்னா, கோபப்பட்டேன்னா, எரிச்சல் பட்டேன்னா, திரும்ப திரும்ப யோசிச்சு ரொம்ப கண்ணீர் வெடிச்சேன்னா, வேதனைப்பட்டேன்னா, வெளியில கண்ணீர் வருது, சிந்தனையில பயம் வருது, போராட்டம் இருக்குது. ஆனா உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. கடைசியில தான் அப்புறம் செத்து போயிடுறது. ஆனா அதுக்கு முன்னாடியே உள்ள உள்ளதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. எலியாக்கு என்ன ஆச்சு? இந்த வார்த்தை வந்துச்சு, உடனே அப்படியே மன சோர்வு உண்டாயிடுச்சு, அப்படியே போய் படுத்துட்டார். சரி, இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? சரிப்பா வந்துருப்பா, ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ பாவம் ரொம்ப நாள் ஊழியம் பண்ணிட்ட, மேல வந்துருன்னு சொல்லலாரா? இல்ல. அதுல இருந்து 7 விஷயம் காட்டினேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு? நல்லா தூங்க விட்டுட்டார். க்ளோஸ் பண்ணிட்டார். நல்லா தூங்க விட்டுட்டார். ஃபர்ஸ்ட் அதுதான். ஸோ ஏதாவது ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு, ரொம்ப மைண்ட் அது இதுன்னு ஓடுதுன்னா ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க, பரிசுத்த ஆவியானவரே கொஞ்சம் நல்ல தூக்கத்தை கொடுங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் தருவார். ஏன்னா அது வாக்குத்தத்தம். தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நல்ல நித்திரை தரார், தூக்கத்தை தராரு. சமாதானத்தோட நல்லா தூங்குங்க. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா எலியாவுடைய சம்பவத்துல அதுல நம்ம அதை தான் பாக்குறோம், தூங்குறாரு. 2வது விஷயம், தேவதூதன் சூடா அப்பமும் தண்ணியும் தரார். அதான் 2வது. சாப்பிடுங்க, கொஞ்சம் நல்ல தண்ணி குடிங்க. ஏன்னா மூளைக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி தேவை. நீங்களே ஏற்கனவே ஓவரா யோசிச்சிடுறீங்க பாருங்க. ஆனால் டீஹைட்ரேஷன் ஆயிடுது, அப்புறம் மயக்கமா வருது, அப்படியே மூட்டில் ஐயோ. நல்லா சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. 4வது, திருப்பி தூங்குறாரு எலியா. எலியாவுடைய சம்பவத்துல இருந்தா வாசிக்கிறேன். தூங்குறாரு, தேவதூதன் வராரு, சூட அப்பம் தர்றாரு, தண்ணி குடிக்கிறாரு, திருப்பி படுத்து தூங்கிட்டாரு, சாப்பிட்டு தூங்கிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு நல்லா தூங்கிட்டோம், பயப்பிள்ளைக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி, வானத்துல இருந்து அக்னி இறக்கி இறக்கி இவனுங்கெல்லாம் வெட்டி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. டயர்ட் ஆனதுல மூளை கூட வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன சொல்லிருக்கணும்? ஏசபேலா நான் வர, நீங்க வர்றதுக்கு நான் வர்ற பாரு, உன் தலை இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், அப்படி பேசியிருக்கணும். ஏன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அந்த காலத்துல எப்படி வச்சிருந்தாருன்னா, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர்களா வச்சிருந்தார். சாமுவேல்லாம் சொல்றாரு, சவுல அபிஷேகம் பண்ணதே சாமுவேல் தீர்க்கதரிசி தான். ஆனா சொல்றாரு, முடிஞ்சிச்சு உன் டைம், நீ ஆண்டவர் சொன்னதை கேட்கல, பலி செலுத்துறதுக்கு நான் தான் வரணும், நீயே பலி செலுத்த, அவள்தான் முடிஞ்சு போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? சவுல் ராஜா இருந்து இப்ப தாவீது ராஜாவா மாதிரி ஆயிடுச்சு, அபிஷேகம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இங்க இந்த மாதிரி வேலையை செய்யறதுதான் தீர்க்கதரிசிகள் வேலை. ஆனா இன்னைக்கு இவர் என்ன பண்றாரு? பயந்தடிச்சுட்டு ஓடி போய் படுத்துட்டார். ஆனா சொல்ற நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கினாரு, சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சாரு, திருப்பி தூங்கினாரு. திருப்பி ஆண்டவர் 2வது முறை தேவதூதன் சூடான அப்பம் தண்ணி குடிச்சிட்டு சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு? 40 நாள் நடக்கிறாருங்க. நீங்க நடப்பீங்களா? ஒரு நாள் நடக்க முடியுமா ஃபுல்லா? நம்மளால ஒரு நாள் ஃபுல்லா நடக்க முடியுமா? 40 நாள் நடக்கிறார். எவ்வளவு பலன் வந்துருக்குது பாருங்க. நடந்து போறாரு. 5வது காரியம், அவருடைய நோக்கத்திற்கு நேராக போக ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு ரெஸ்ட் ரொம்ப அவசியம். அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு, சிலர் ஓடக்கூட மாட்டாங்க, ஆனா மைண்ட்லயே ரொம்ப வீட்டிலே தான் இருப்போம். ஆனா சின்ன வயசுல இவங்க 10 வயசுல ஏதோ இவங்களுக்கு யாராவது பண்ணது ஏதாவது ஞாபகம் வரும், அது யோசிச்சு அவங்க அப்படி எப்படி பண்ணிருக்கலாம், நம்மளுக்கு நம்ம அப்படி பண்ணிருக்கலாமா, இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாங்களே, நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களே, இந்த மாதிரி எதையாவது யோசிச்சு சிந்தனைகளினாலே வீணர், சிந்தனைகளினாலே தோற்று போகிற அந்த நிலைமை. இயேசுவின் நாமத்தினால இந்த மாதிரி நிலையில இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வாராங்க. ஒரு தெய்வீக ஒரு ரெஸ்ட்டை நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால. அன்னைக்கு எலியாக்கு எப்படி ஆண்டவர் ஒரு டிவைன் ரெஸ்ட்டை கொடுத்தாரோ, ஒரு தெய்வீக ஒரு பலன் கொழுந்துச்சு, டிவைன் ஸ்ட்ரென்த். 40 நாள் நடக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் போறாரு, தேவன் அவரோடு பேசுகிறார். என்ன பேசுறாரு? உன் வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்குது, இன்னும் நீ ராஜாவை அபிஷேகம் செய்யணும், அடுத்து தீர்க்கதரிசிகளை நீ அபிஷேகம் செய்யணும் சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு? போறாரு, போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு ராஜா இருக்கும் போதே இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்றாரு, தைரியம். அப்புறம் அவரை விட 2 மடங்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார், வேலையை செய்கிறார். இப்போ நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, உதவி செய்யுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுல ஒரு பேரானந்தம் உண்டாகும். நம்ம நிறைய நேரத்துல நம்ம ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறோம், நம்மளுக்கு இல்லையே, நம்ம அதுக்கு நடக்கலையே, நம்மளுக்கு அது நடக்கல, நம்மள ஐ அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. அதை விட்டுட்டு வெளியில அப்படி போங்க. அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு 10 பிரியாணி பட்டத்தை வாங்கி சாப்பாடு போய் சாப்பாடு கொடுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்கிறத கொடுங்க. அதுல ஒரு சந்தோஷம் உண்டாகும்.
நிறைய நேரத்துல என் வாழ்க்கை, என் தேவை, எனக்கு பணம் வேணும், எனக்கு அது இல்லை, எனக்கு இதுவே யோசிக்கிறதுனாலதான் ரொம்ப மைண்ட் இதாயிருது. அப்படியே கொஞ்சம் வெளியே போங்க. உங்களை விட தேவையில் மிகவும் அதிகமாக இருக்கிறவங்க யாருக்காவது போய் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, கொடுங்க. அதை தான் எலியா பண்ணினார். அவரே நான் செத்து போறேன்னு சொன்னவரு இன்னைக்கு என்ன பண்றாரு, 40 நாள் நடந்து போய் ஆண்டவர் பேசுறதை கேட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு, போய் ஒரு மிகப்பெரிய பணியை செய்கிறார். என்ன பண்ணி, அடுத்து வர்ற தலைமுறைகளை அவர்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகத்தை என்ன பண்றாரு, இம்பார்ட் பண்றாரு, மூவ் பண்றாரு, கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா அவர் சாகல, அவர் சாகவில்லை, அப்படியே எடுக்கப்பட்டார். அக்னி ரதங்கள் என்ன பண்ணுச்சு, எலியாவா அப்படியே கூட்டிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தோற்று போன ஒரு நிலையில இருக்கிற ஒரு எலியாவை, சோர்ந்து போய் இருக்கிற ஒரு எலியாவை எப்படி ஆயிடுச்சு, சாகணும்னு நினைக்கிற அவனை சாகாம இருக்கிற ஒரு வாழ்க்கை, நித்தியமா உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை கொண்டு போச்சு. அவனுடைய பணியை நிறைவேற்ற உதவி செஞ்சிச்சு. அப்ப இது ஆரம்பிச்சது எங்க, ஒரு ரெஸ்ட். நம்மளுக்கு இயற்கையாவே இந்த சரீரத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதா இருக்குது, சாப்பிட வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் ஆவிக்குரிய விதமா கூட எடுத்துக்கலாம். அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தை, ரொம்ப சந்தோஷம், அப்படி கூட எடுத்துக்கலாம். தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார், தூக்கத்தை தருவார், ஆவிக்குரிய எல்லாம் ஆவிக்குரியதெல்லாம் இருக்குது. ஆனா சரீரபத்தத்திலையும் சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, தூங்குறது, அதெல்லாம் என்னது அவசியம். சரி, இப்போ இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் வசனம், புதிய உடன்படிக்கையின் காலத்துல இந்த நம்முடைய விசுவாசிகளாகிய நம்மளுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீதிமான் என்கிற இந்த ஸ்தானம், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனோடு இருக்கிற அந்த இடம், ரைச்சஸ்னஸ், நீதிமான் என்கிற ஸ்தானம், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். அதுல இந்த அப்போஸ்தலர் 13 பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த சம்பவம் என்னன்னா, பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மாய வித்தைக்காரன் அவன் வித்தை காட்டி மற்றவங்களை இயேசுகிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ள விடாம வேலையை செஞ்சிட்டு இருக்கான். அப்பொழுது பவுல் 9வது வசனத்துல பரிசுத்தாவினால் நிறைந்தவனை அவனை உற்றி பார்த்து பிசாசுகிட்ட அவன் சொல்றான், எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே. இதுல போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குது, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, எனிமி ஆஃப் ரைச்சஸ்னஸ். நீங்க நீதிமான் என்கிற இந்த ஸ்தானத்தை விரும்பாதவன் ஒருத்தன் தான் பிசாசு. அதனாலதான் மனசுல சிந்தையினால் வீணரானார்கள் இருக்குல்ல. இப்போ உங்க சிந்தனையில பேசிக்கிட்டே இருப்பான், சொல்றாரு தான், கரெக்டா தான் சொல்றாரு, ஆனா அப்படி அது எப்படி உனக்கு நடக்கும், அது ஏன் உனக்கு நடக்கும், உனக்கு என்ன இருக்குது உனக்கு நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன் அவன் அப்படி சொல்றான்னா, நீதிக்கெல்லாம் பகைங்கன். யாரு, பிசாசு. உங்களுக்கு எதுவுமே நடக்கூடாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யார் பிழைப்பா, நீதிமான். எல்லா ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யாருக்கு கிடைத்திருக்கிறது, நீதிமானாகி எனக்கு தான் கிடைச்சிருக்குது. அப்ப இந்த நீதிமான்ற ஸ்தானத்தை கட் பண்ணி விட்டுட்டானா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. நான் ஒண்ணு இல்லை, நான் குப்பை, நான் மண்ணு, நான் தூசி, எனக்கு இது ஆகுது அதுக்குதே கிடையாது, எனக்கு என்ன படிப்பு இருக்குது, எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, எதுவுமே வராது. ஜபம், என் ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்க மாட்டாருன்றதான் உங்ககிட்ட சொல்லுவான். நீ என்ன பெருசா நல்லது பண்ணிட்ட, ஆண்டவர் உன் ஜபத்தை இப்ப கேட்கறதுக்குன்னு. நான் நல்லதே பண்ண தேவையில்லை. ஏன்னா கல்வாரி சிலுவையில இயேசு எனக்கு வர வேண்டிய எல்லா நன்மைக்காகவும் அவர் தீமை அனுபவிச்சிட்டார். அவர் பாவமானார், அவர் சாபமானார், அவர் தரித்திரமானார். இப்ப நான் எல்லாத்தையும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் தான், நான் எடுத்தாத்தையும் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டாம். இதுக்கு முதப்படியே என்னது, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், ரைச்சஸ்னஸ், நீதிமான் என்கிற ஸ்தானம். அப்ப இத தடை பண்றது எங்க தெரியுமா, சிந்தனையிலே. நீங்க ஆவியில நீதிமான் தான், அதை மாற்ற முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்கள். நீங்கள் அன்றைக்கே நீதிமான். நீங்க இங்க கருப்பு சட்டை போட்டாலும், மஞ்சள் சட்டை போட்டாலும், ஒயிட் சட்டை போட்டாலும் நீங்க தேவனுடைய பிள்ளை தான், நீதிமான் தான். கலர் சட்டையை மாத்திக்கலாம், ஆனா நீதிமான மாற்ற முடியாது. உங்க பிள்ளைய மாற்ற முடியுமா? என்ன பண்ணதுக்கு அப்புறம் உங்க பிள்ளை இல்லைன்னு சொல்வீங்க, சொல்லுங்க. என்ன பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 80 மார்க் எடுக்கணும், அவன் முட்டை மார்க் எடுத்துட்டு வந்தாலும் உங்க புள்ள தான். அவன் 0, 1, 2, 3 சிங்கிள் டிஜிட்ல மார்க் எடுத்தாலும் வீட்டுல என்ன பண்ண போறீங்க, சோறுலாம் செஞ்சு, சாப்பாடுலாம், சிக்கன்லாம் செஞ்சு கொடுக்குறா. சரி, ஏன், அவன் புள்ள. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, ஆண்டவர் ரொம்ப அவ்வளவு கேவலமானவரா? நம்ம தேவனுடைய குடும்பத்துல பிள்ளையாக பிறந்து விட்டோம். இனி இந்த ஸ்தானத்தை மாற்ற யாராலும் கூடாது.
இப்ப பிசாசுக்கு கோபம். அதனால உங்க சிந்தனையில என்ன சொல்றான்னா, நீ பிள்ளையே இல்ல, உனக்கு ஆசீர்வாதமே இல்ல, உனக்கு இது வராது கிடைக்காது அப்படின்னு சொல்லி 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 இப்ப என்ன பண்றான், சிந்தனையில ஒரு பிளாக்க போட்டானா ஆவிக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதம் இந்த இயற்கை பூமியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். புரியுதுங்களா? ஆவியில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனோடு அவருடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கீங்க, அதான் நம்ம ஸ்தானம். ஆனா இந்த பூமியில அனுபவிக்க முடியாம இருக்கிறதுக்கு பெரும் தடையா இருக்குது என்னது, இந்த சிந்தனை தான். அதனாலதான் சிந்தனைகள்னாலே வீணரானார்கள் இருக்கு. இங்க பவுல் அதனாலதான் அதை டீல் பண்றாரு. அவங்க கிட்ட சொல்றாரு, நீதிக்கெல்லாம் பையனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. அவனை பார்த்து கடிந்து கொண்டு அந்த பிசாசியை துரத்துறாரு. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அவன் ரட்சிக்கப்படுறான். இது எல்லாமே நடந்தது எப்படி? இயேசு கிறிஸ்து என்றும் ஒருவராலே. ரோமர் 5:17 ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். நீங்கள் எல்லாரும் ஆள பிறந்தவர்கள், சூழ்நிலையெல்லாம் ஆளுவீர்கள். இதனாலதான் சிந்தனையில் நாம் ஆள வேண்டும். Bring it under subjection. Every imaginations and thoughts, எல்லா எண்ணங்களையும் தர்க்கங்களையும் என்ன பண்ணணும், கீழ்ப்படுத்த வேண்டும். எதற்கு? கிறிஸ்துவிற்குள்ள. இயேசுவின் நாமத்தினால நான் அதிகாரம் எடுக்கிறேன் அப்படின்னு வாய் திறந்து சொல்லணும். பாருங்க, இப்போ சிந்தனை ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன், 1ல இருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஓகே, கவுண்ட் பண்றீங்களா? 1 2 3 அப்படின்னு மனசுக்குள்ள கவுண்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க. 1 2. நேத்து நைட் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்ட உடனே டக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நேத்து நைட்டு நான் ஒரு தோசை சாப்பிட்டேன் அப்படின்றீங்க. அப்ப எண்ணிட்டு என்னாச்சு, போயிடுச்சு. அப்போ என்ன வந்தாலும் வாயை திறந்து பேசிட்டீங்கன்னா அந்த எண்ணம் ஸ்டாப் ஆயிரும். பயமா இருக்குது, கவலையா இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப வெளியே சொல்ல முடியாது. பொழுதானைக்கும் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல உட்காந்து கேட்பாங்களா? ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டுல பொழுதானைக்கும் புருஷ மனைவி கிட்டயோ இல்ல உங்க வீட்டுல அப்பா அம்மா கிட்ட இல்ல பிள்ளைகிட்ட போயிட்டு எதுவுமே நடக்க மாட்டா, அது சரியில்லை, இது சரியில்லை, இது வர மாட்டேங்க, பொழுது எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நேரம் வாய மூட்டியான்றுவாங்க. இல்ல புலம்புறது கூட ஒரு கொஞ்சம் அழுகுறீங்க, இப்படி அழுகையை போட்டு கொஞ்சம் உங்க அக்கா தங்கச்சி அட்டையை போய் புலம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் கொஞ்ச நேரம் இன்னைக்கு கேட்பாங்க, சரி பாவம் கஷ்டப்படுது, ஐயோ ஓ அப்படியா. பொழுதானைக்கும் காலில இருந்து நைட் வரைக்கும் இதான் உங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீ தயவு செய்து கிளம்பிட்டுருவாங்க. ஒண்ணு உங்களை கிளம்ப சொல்லுவாங்க, இல்ல அவங்க வரமாட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு போயிட்டு, கர்த்தரே என்னுடைய பலனா இருக்கிறார், தேவன் எனக்கு பலத்தை தருவார், அவருடைய கிருபை என் மேல இருக்குது, அவருடைய தயவு என் மேல இருக்குது, இந்த சூழ்நிலை நான் மேற்கொள்வேன் அப்படி என்ன பண்ணோம், வாயை திறந்து சொல்லணும். இதை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சரி. இதெல்லாம் சயின்ஸா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே சயின்ஸா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா சயின்ஸா நான் பேச வேணான்னு விரும்புறேன். அதாவது மூளையில நியூரான்ஸ்னு இருக்கு, பாத்வே. நீங்க எண்ணி 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 உன்னை எண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களுடைய எண்ணமாகவே இருக்கும். அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 90% எண்ணங்கள் ஒரு நாள்ல மேக்சிமம், சிலருக்குலாம் 99% எண்ணங்கள் பழைய எண்ணங்கள் தான் வருது, புதுசாலாம் ஒன்றும் வராது. நேற்று யோசிச்சது, முந்தா நேற்று யோசிச்சது, போன மாதம் யோசிச்சது தான் திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது வரல, இது நடக்க மாட்டேது, அது வர மாட்டேது, கவலையா இருக்குது, கஷ்டமா இருக்குது, பயமா இருக்குது, இதே தான் ரிப்பீட்டேட்டிவ். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு போனீங்கன்னா, புதிய எண்ணங்களினாலே உங்களுடைய மனதை நிரப்பினீர்கள் என்றால் புதிய காரியம் நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்றார், இதோ உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் தடை பண்ணல, நானே தடை பண்ணிக்கிறேன். சிந்தனையினாலே வீணரானார்கள். அப்ப என் சிந்தனையில நான் ஒரு புது ரோடு போட்டு தரணும். எதுக்கு? இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு. இயேசு சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். இன்னைக்கு மனுஷனா பூமியில நடந்துட்டு இருக்கிறாரு. அவரு கண்ணை சரியாக்குறாரு, காதை சரியாக்குறாரு, செத்தவனு கூட எழுப்புறாரு. ஒருத்த இந்த குளத்தின படுத்துட்டு அடு கேட்கிறாரு, என்னப்பா சுகமாகணுமா? இல்ல யாரும் தூக்கி விடுறதுக்கு இல்ல, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்த எந்திரிச்சு போய் உழுந்துடுறான், நடக்கவே மாட்டுது. புரியுதா என்ன ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு, என்ன வாயில வருது? உனக்கு என்ன கேட்டார் இப்போ? உனக்கு சுகம் வேணுமா? ஆமா சுகமானணும். இயேசுவை பத்தி தெரியாதெல்லாம் கிடையாது.
இயேசு இங்க வர்றாருன்ற நியூஸே பெரிய பெரிய நியூஸா போயிடும். ஏன்னா அவர் போற இடம்லாம் அவ்வளவு கூட்டம் வரும். அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர்ன்ற தெரியும். இப்ப இவனுக்கு பிரச்சனை என்னன்னா, இவனால் யோசிக்கவே முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சுகம் அடையணும்னான்னு கேட்டா, எனக்கு முன்னாடியே ஒருத்தன் உழுந்துட்டான், அவன் தேவதூதன் வந்து கலக்கிறப்ப நான் உள்ள போகல, என்னெல்லாமோ சொல்றாரு. என்னன்னா உள்ள இருக்கிற ப்ராசஸ். சிலர்கிட்ட பேசி பாருங்க, என்ன ஜோம் பண்ணணும்னா ஆரம்பிச்சிருவாங்க. 1900 உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? அற்புதம் வேணும். சிந்தனையை மாற்றுங்கள். ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வரும்போது தொடர் பாலும் தேனும் ஓடும் நலனும் விசாலமான, நீ கட்டாத வீடு நடாத தோட்டம் எல்லாம் தரப்போறேன், உனக்கு பாலும் தேனும் ஓட பயங்கரமான தேசம், ஆடம்பரமான தேசம், ஐயோ இங்க எல்லாம் செழிப்பா இருக்கும் அப்படின்றா. வனாந்தரத்துல இருந்து சொல்றான், இல்ல அங்க எகிப்துல வந்து கல்ற இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வனாந்தரத்துல கொண்டு வந்து இங்க சாகடிக்க போறாருன்னு சொல்றான். ஆண்டவர் அப்படியே சொன்னாரு. ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடு நலம் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னா. இவர் என்ன சொல்றாரு, இந்த வனாந்திரத்திலேயே நாங்கள் மடிய போகிறோம், சாக போகிறோம். தண்ணி தான் இல்ல, ஆக்சுவலா கொஞ்சம் தண்ணி லேட் ஆகுது, வரப்போகுது, இன்னும் 1/2 மணி நேரத்துல வரப்போகுது. இவர் என்ன சொல்றான், கல் எடுத்து இந்த மோசையை கொண்டிருக்கு. நம்ம எதுக்காக இங்க கொண்டு வந்திருக்கான், கொல்றதுக்காகவே கொண்டு வந்திருக்கிறான்னு பேசுறாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, 40 வருஷம் கழிச்சு அப்படியே செத்துட்டாங்க. என்னது, எங்க ஆரம்பிச்சிச்சு, இவன் எகிப்துல இருந்து வந்துட்டான், ஆனா சிந்தனையில எகிப்துல தான் இருக்கான். அப்போ நம்ம வந்து இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், பாவத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். அவங்க யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க கூட கரெக்டா யோசிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பெரிய ஹோட்டல் எல்லாம் போட்டு நம்ம முன்னேறுவோம் என்று எண்ணுவோம். காலையில் எந்திரிச்சு என்ன சொல்லுங்க, நான் முன்னேறுவேன்னு சொல்லுங்க. நீங்க முன்னேறிட்டுருக்கன்னு சொல்றாங்க. யாரு, வெளியில இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத சொல்றாங்க. அவன் முன்னேறிட்டு தான் போறான். ஆனா இங்க இயேசுவையும் வச்சுக்கிட்டு, இயேசுவின் ரத்தம், பரிசுத்த ஆவியானவர், தேவதூதர்கள் துணையோட இருந்துட்டு நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்க, இப்படி சொல்றதுனாலதான் சிந்தனையினாலே வீணராய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த நீதிமான் என்கிற இந்த ஸ்தானத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், இந்த நீதிமான் என்கிற ஸ்தானத்துல இதுல எப்பொழுதுமே நிலைத்திருந்து, நான் நீதிமானா இருக்கிறபடினா எவனுக்கு நடக்குதோ நடக்கலையோ எனக்கு நிச்சயமாக நடக்கும். ஆசீர்வாதத்துக்கு 100% குவாலிஃபைட் ஆனவன் நான் தான். எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை எனக்கு. என்ன குவாலிஃபிகேஷன், ஒரே குவாலிஃபிகேஷன், கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக பாவமானார், எனக்காக சாபமானார், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் என்னை தகுதிப்படுத்திருக்கிறார். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்துல எப்படி ஹேண்டில் பண்றோம். பயங்கரமான இந்த பிரச்சனை, ஆலயத்தை கட்டுற நேரத்துல அவ்வளோ பிரச்சனை வந்து, கட்டை கூட மாட்டானுங்க, ஒரே குடைச்சல் கொடுக்குறானுங்க. நீங்க எந்த நல்ல விஷயம் செஞ்சாலும் பிரச்சனை போடுவாங்க. உங்க லைஃப்ல ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா வந்துடுவாங்க. நீ ஏன் அதை பண்ற, இது ஏன் அப்படி பண்ற, இது சரியா இல்ல, குடும்பத்துல சொல்லுவாங்க, வெளியில சொல்லுவாங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆக மொத்தம் நீங்க செய்யறதா பாராட்டுறதுக்கு ரொம்ப ஆளுங்க கம்மியா தான் இருப்பாங்க. நீங்க ஒண்ணு செய்யணும்னு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாலை போட்டு, ஐயோ அப்படியா ரொம்ப சிறப்பா செய்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு இதை போய் நீ செய்யறியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் உங்க வாழ்க்கையில போய் பெருசா முன்னேறினவங்க கிட்டலாம் போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன பெருசா அப்படி தூக்கி விடுறதுக்குலாம் யாரும் இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களே அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டு உற்சாகமாக்கிக்கிட்டு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு நல்லாயிருவோம்னு நினைச்சிட்டு வந்தவங்க தான். இங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இங்க தேவன் சொல்றாரு, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பயங்கரமான டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் சொல்றார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஏன்னா பிசிக்கலா ட்ரை பண்ண முடியாது, ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இவன் போய் ஃபைட் பண்ணி அப்படியே ஜெயிக்கலாம் முடியாது இவனுக்கு கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, நீ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொல்றாரு. நானே வந்து இறங்குறேன் உனக்கு. ஆனா நான் வந்து இறங்கி செய்யறதுக்கு நீ ஒண்ணு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணா, அதான் 7வது வசனத்துல இருக்கு. இப்போ ஆண்டவரே வந்து செய்யறாருன்னா நம்ம இப்ப நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளே அதான். என்ன கேள்வினா, ஏங்க நான் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறேன், ஆண்டவருக்கு தெரியாதா? அவரா வந்து சரி பண்ணிட்டு போலாம்ல, இவ்வளோ கஷ்டமா இருக்குது எனக்கு, சரி பண்ண மாட்டாரா? 7வது வசனத்துல இருக்கு, நீங்க பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நீங்க என்ன பண்ணா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். யார் சொல்லணும்? நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. என் சிந்தனையில வேற மாதிரி யோசிக்க வேண்டியதா இருக்குது. இது ரொம்ப பெரிய பர்வதம், ஐயோ இதை முடியவே முடியாது அப்படின்னு இல்ல. இப்ப பாருங்க, தாவீது
கோலியாத்து முன்னாடி நிற்கிறார், எல்லாரும் பயந்து போய் ஒழிக்கிறாங்க. சவுல் பெரிய ராஜா, சவுல் சும்மா சாதாரண ஆள் கிடையாதுங்க. சவுல் ஏற்கனவே நிறைய பேர் போராட்டம் பண்ணி யுத்தங்களுக்கு போய் ஜெயிச்ச ஆள் தான். அதனால சும்மா கோமாளி கிடையாது, அவன் ஒன்றும் தெரியாதவன், பெரிய யுத்த வீரன் சவுல். ரொம்ப நல்ல ஹைட்டா இருக்கிறவர், அந்த ஏரியாலே ஹைட்டானவர் தான் சவுல். ஆனா இப்போ கோலியாத்தை பார்த்தனும் பயந்துட்டார், ஏன்னா கோலியாத் ரொம்ப ஹைட்டா இருக்க. ஆனா தாவீது சொல்றாரு, சிந்தனை வேற மாதிரி ஓடுது. எல்லாருக்கும் எப்படி ஓடுது? இவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன், கோலியாத்தை அவள் தான் அமுக்கிடுவான். ஆனா எத்தனை பேரை கொன்னா இஸ்ரவேல் மக்கள்? ஒருத்தரையும் கொண்டல, சும்மா சவுண்டு தான். இந்த ஏசபேல் சவுண்டு விட்டுச்சு பாத்தீங்களா? ஏசபேல் சவுண்டு, நாளைக்கு பாரு, நாளைக்கு உள்ள உன் உடம்புல உன் தலை இருக்கானு பாரு, இப்படி மிரட்டான் பாத்தீங்களா? இதே வேலைதான் கோலியாத் செஞ்சுட்டு இருந்தான். என்ன சொல்றான்? காலையிலயும் நைட்டும் என்ன சவுண்டு? வெறும் சவுண்டு தான். உங்க கிட்ட இருந்து ஒருத்தர் எங்க கிட்ட ஒருத்தரை சண்டை போடணும், நாங்க தோத்தா உங்களுக்கு அடிமை, நீங்க தோத்தா நீங்க எல்லாம் எனக்கு அடிமை, இதே மாதிரி சவுண்டு தான். ஆனா ஒண்ணுமே பண்ணல. தாவீது இது என்ன சும்மா சவுண்டு, வெறும் சவுண்டு. சிந்தனை வேற மாதிரி யோசிக்குது. விருத்த சேதனம் இல்லாத இவன் யார்? தேவனுடைய பிள்ளையை தொடர்றதுக்கு இவன் யார்? சிங்கத்தை கொண்டேன், கரடியை கொண்டேன், இது ஒரு நாய். அது சிங்கம், கரடி, இது என்னது? நாய். பெரிய பிரச்சனையை எப்படி பார்க்கணும்? ரொம்ப சின்னதா பார்க்கணும். தாவீது அப்படிதான் பார்த்தாரு, சின்னதா பார்த்தாரு. சொன்னாரு, ஒரே கல்லு, ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் தேவையில்லை, ஒரே கல்லு எடுத்து அடிக்கிறாரு. ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, இவர் இப்படி போட தேவதூதன் அப்படி ஒரு தட்ட குபரகா வந்துட்டான். அவன் கத்தியை எடுத்து அவன் தலையை வெட்டியாச்சு. பெரிய பிரச்சனை. ஆனா என்ன ஆயிடுச்சு? வீழ்ந்துருச்சு. சிந்தனையிலே ஃபர்ஸ்ட் வீழ்த்திட்டான். ஏன்னா கல்லை எடுத்து எய்யறதுக்கு முன்னாகவே வாயில இருந்து என்ன பேசுறான்னா, இன்றைக்கு உன் தலையை நான் வெட்டி இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு நான் சாப்பாடு போடல பாரு, நான் போடுறேன் பாரு, நான் வெட்டுறேன் பாரு, உன்னை தூக்குறேன் பாரு அப்படின்னு யார் பேசுறா? எல்லாம் சொல்லுங்க, யார் பேசுறா? தாவீது. கல்லு போடுறதுக்கு முன்னாடியே வாயில பேசிடணும், பேச ஆரம்பிச்சிருங்க, அது நடந்துரும். அது கொஞ்சம் லேட் ஆகும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இயேசுக்கே 24 மணி நேரம் ஆயிடுச்சே. இயேசு சொல்றாரு, இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் முன்னிடத்தில் கனியை புசியாது கடவுள்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு திருப்பி வராரு. திருப்பி அடுத்த நாள் காலையில பார்த்தா அது பட்டு போயிருச்சு. ஆனா சொன்ன அந்நேரமே அது வேர்ல பட்டுருச்சு. வெளியே வர்றதுக்கு ஒரு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்ப உங்க வாழ்க்கையில உங்க வியாதியை பார்த்து பேசுங்க, இயேசுவின் நாமத்தால சுகமடைவாயாக. குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளை அங்க போகுது, இங்க போகுது, அது சரியா இல்ல, இது சரியா இல்ல, இயேசுவின் நாம பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன். நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இதெல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும், சிரிப்பா இருக்கும், அதெல்லாம் பரவாயில்ல சொல்லுங்க. தாவீது சொன்னது கோலியாத் கதை. நம்மளுக்கு தாவீது கோலியாத் கதை தெரிஞ்சதுனால இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். ஆனா அவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஏன்பா பயவுல, நம்ம அவன் ஹைட்டுக்கு பாதியா கூட இல்லை, நீ இல்லை, அவங்க கூட போய் ஏன் பேசிட்டு இருக்கிற, நீ வா ஓரமா வா, 2 பிஸ்கட் சாப்பிட்டு அப்படியே போ. அவன் தம்பியா தான் சொல்றாங்க, உனக்கு என்ன வேலைங்க, வந்தியா சாப்பாடு குத்தியா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்றாங்க. சொல்றாங்க, அப்பெல்லாம் போக முடியாது. ஏன்னா அவன் சிந்தனையில வேற ஒன்று ஓடிட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் சிந்தனையில் வேற ஒன்று ஓடுவதாக. இங்க ஆண்டவர் என்ன சொல்ற, பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரும். உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, நீ பிரச்சனையே நீ ஏமாத்திரும், நீ ஒன்றுமில்லாமல் போவாய். செருபாபேலுக்கு முன்பாக உங்க பேரை போட்டுக்கோங்க, பென்சனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல்னா என்னது? செலிப்ரேஷன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு, வீடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பெரிய ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த பெரிய ஃபங்க்ஷன்ல அந்த கடைசி கல்லை கொண்டு போய் வைப்பாங்க, அதான் தலைக்கல். செலிப்ரேஷன் மோட். ஆண்டவர் சொல்றாரு, கட்ட முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு முன்பாக இது ஒன்றுமில்லாமல் போகும். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், இதற்கு நீ கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பாயாக. ஸ்பீக் கிரேஸ். முடியாத பிரச்சனை ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிருபையை பேசு. கிருபை உண்டாவதாக குடும்பத்திலே, பொருளாதாரத்துல கிருபை உண்டாவதாக, என் வாழ்க்கையில கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக சொல்லு. அங்க கிருபை உண்டாகும். நிறைவெல்லாம் என்ன பண்ணும்? குறைவெல்லாம் நிறைவா மாற்றிவிடும். அதுதான் அந்த கிருபை. இதுதான் இயேசுவும் பண்றாரு. மார்க் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அதை தான் பண்றாரு. மார்க் 11:24 இந்த மலையை பார்த்து பேச சொல்றாரு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசி. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், பேசுங்க. நடக்கிறதெல்லாம் விடுங்க. செய்ய வைக்க வேண்டிய நம்ம வேலையே கிடையாது. அது நடக்கலன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது.
உங்களை படைச்சது யாரு? பொதுவாகவே இந்த கம்பெனிலலாம் வேலை செய்யும் போது இந்த கஸ்டமர் கேருக்குலாம் ஃபோன் பண்ணும்போது சிலர் இந்த பக்கத்துல இருந்து ரொம்ப கட்டான்னு கத்துவாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு கத்துவாங்க, திட்டுவாங்க. என்ன நீ சர்வீஸ் சரியாவே கொடுக்க மாட்டேற? ஒன்றும் இல்லை, ஃபோன் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், சிம் கார்டு ஒர்க் ஆகலை, உங்க பாட்டு கஸ்டமர் கேருக்கு போயிட்டு அவங்க பாட்டு திட்டுறது. என்ன நினச்சிட்டு இருக்கிற, எனக்கு வர்ற ஃபோன்லாம் யார் பேசுவா, எனக்கு எவ்வளோ எமர்ஜென்சியாக இருக்குது, ரொம்ப போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் தான் கம்பெனி நிறுவனர் மாதிரியும் எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவன் தான் காரணம் மாதிரி என்ன பண்றது, இவனை போய் திட்டுறது. ஆனா அவனுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. என்ன ட்ரைனிங் தெரியுமா? என்ன சொன்னாலும் கப் சுப்புன்னு என்ன பண்ணிக்கோ, கேட்டுக்கோ. அவன் திட்டுறது ஒண்ணே இல்ல, அவன் கம்பெனியை திட்டுறான். இல்லாட்டி என்ன ஆகும் தெரியுமா? சில நேரங்களில் சில எங்கேயாவது போனீங்கன்னா இவன் பிரச்சனையில பார்த்தீங்கன்னா இவன் அடிக்க வந்துடுவான். பார்த்துருக்கீங்களா? ஏதாவது சர்வீஸ் சென்டர்ல என்ன ப்ராடக்ட் வச்சிருக்க நீ, இதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னா அப்படிதான் இருக்குயா அப்படின்ட்டு இவன் டென்ஷனாக ஆரம்பிச்சிருவான். என்னன்னா ட்ரைனிங் பத்தல. ஆனா நல்ல ஒருத்தர் கஸ்டமர் கேர்ல இருக்கிறாருன்னா என்ன சொன்னாலும் ஆமாங்க ரொம்ப தப்பு தான், எனக்கு புரியுதுங்க, கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்ப திட்டுனா யாரை திட்டுறான்? கம்பெனி திட்டுறான், இவனை திட்டல. இதுதான் ட்ரைனிங்ல கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு உங்களை படைச்சது ஆண்டவர், உங்களை வடிவமைச்சது ஆண்டவர். அது முன்ன அதிகாரத்துல அவர் தம்முடைய சாயலாகவே படைத்தார், தம்முடைய ஜீவனை உண்டு பண்ணி இருக்கிறார். அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவர் செய்ய போற அந்த காரியங்கள், அவருடைய நேரம், இது எல்லாமே அவருடையது. என் வேலை என்னது? அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சிந்தனையில சரியான எண்ணங்கள், வாயின் வார்த்தைகளை சரியான வார்த்தைகள் வச்சுட்டு போயிட்டே இருங்க. நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா நடக்கும். இதுல போயிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அது நடக்கலையே, இது உங்களுக்கு இன்னைக்கு நடக்குது, எனக்கு நாளைக்கு நடக்குது, அவ்வளவுதான். எனக்கு முன்னாடி இருக்கிறவர் வெற்றி கொண்டாடுறாருன்னா அவரோட சேர்ந்து நானும் கொண்டாடிக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். ஏன் அடுத்து எனக்கு வரும்போது இல்லாட்டி ஒரு விரோதத்தை வச்சு அவருக்கெல்லாம் நடக்குது, ஆண்டவரை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர் அப்படின்னா விரோதம் இங்க வேகுது. கிட்னி, லங்ஸ் எல்லாம் இன்டெஸ்டின் எல்லாமே ஸ்பாயில் ஆகுது. அதனாலதான் சொல்றாரு, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, கர்த்தரிடத்தில் சந்தோஷமா இருங்கள். உள்ள பவுல் உட்கார்ந்துகிட்டு ஜெயில உட்கார்ந்துட்டு வெளியில இருக்கிறவர்களுக்கு நிருபம் எழுதுகிறார், சந்தோஷமா இருங்கள், மீண்டும் சொல்கிறேன் சந்தோஷமா இருங்கள். யாரு? ஜெயில உட்கார்ந்துட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிறவர் அவர் சோகமா இல்ல, ஐயோ ஜெயில உட்காந்துருக்கிற, கையை காலை கட்டி வச்சுக்கிறான், ஏன் தெரியல, ஆண்டவரே என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர், உம்முடைய ஊழியம் செய்யவில்லை, அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அவரு எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓன அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, இதெல்லாம் கட்டி வச்சு இந்த மாதிரி கட்டப்படுகிறதை பார்க்கிறோம்னு எல்லாரும் அழுகு, ஒரே அழுது, பவுல் நீ போகவே கூடாது, நீ போகவே கூடாது. இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஆண்டவர் இதெல்லாம் நிறைய எல்லாம் சொல்றாரு, எல்லாம் அப்படியே ஓரமா போங்க, நான் அப்படியே போயிட்டே இருக்கேன்ட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியல. நான் சொல்றேன், உங்க பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாவே பார்க்காதீங்க. நீங்க இதை அப்படியே தாண்டி போனீங்கன்னா இன்னொரு மலை வரும், அந்த மலையை பார்த்து அப்படியே ஓரமா போக சொல்லிட்டு திருப்பி இன்னொன்னு போங்க, இன்னொரு மலை வரும். வாழ்க்கையெல்லாம் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மழை வந்துட்டே இருக்கும். இல்ல எதுவுமே வராது அப்படிலாம் சொல்லவே இல்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப என்ன அர்த்தம்? பிரச்சனை வந்தீங்கனாலும் ஜெயிக்கிற கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் தோற்று போக முடியாது. ஏசாயா 40:28, ஏசாயா 40:28. பூமியின் கடாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. நம்ம தான் டயர்ட் ஆகிறோம், நம்ம தான் சோர்ந்து போயிடுறோம். ஒரு வேலையை செஞ்சோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது நம்மளுக்கு. நைட்டு எல்லாரும் நம்ம தூங்க வேண்டியதா இருக்குது இல்ல? ஆனா நம்மளை பாதுகாக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நம்மளுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நம்மளுக்கு எப்படி நன்மையான காரியங்களை உண்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் டயர்ட்ல ஆகல, சோர்ந்து போகல, இளைப்படையும் இல்ல. தீர்க்கதரிசி கேட்கிறாரு, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சரி, இப்போ சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து, பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள்,
வாலிபரும் இடறி விழுவார்கள். இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய, அதாவது ரொம்ப என்னதான் டெக்னாலஜிலாம் வந்துட்டா கூட ரொம்ப அப்படியே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா ஆயிருச்சு பாருங்க. அந்த காலத்துல மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இல்லாட்டி நடந்து தான் போகணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு பஸ் இருக்கு, ஆட்டோ இருக்கு, கார் இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு, சீட்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது. வீட்டில் போய் நீங்க நல்லா உட்காந்துக்கலாம், கை கால் வலிக்குதுன்னா மசாஜ் பண்ணிக்கலாம், எல்லாம் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஆனா கூட மனுஷனுக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் இளைப்பாறுதல் அதுக்கு மேல தேவைப்படுது. ஏன்னா இங்க மைண்ட்ல ஒரே பிரஷர். ஒரு சென்சஸ் எடுத்துட்டு சொல்றாங்க, வியாதிக்கு வருகிற அந்த எண்ணிக்கையை விட, அதாவது எனக்கு அது சரியில்லை, லங்ஸ் சரியில்லை, கிட்னி சரியில்லை, அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு சொல்லி வருகிற வியாதியை விட எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, சோர்வா இருக்கு, டயர்டா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, பதட்டமா இருக்குன்னு சொல்லி சைக்கட்டிஸ்ட போய் பார்க்கறவங்க ஜாஸ்தியா இருக்கான். இப்போ பிரஷரு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இப்போ இங்க போட்டிருக்குது, சோர்ந்து போவார்கள். ஆமா, பலன் எல்லாம் போவார்கள் அந்த மனுஷன். ஆனா இங்க போட்டிருக்கு 29ல, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறார். எவரு? ஆண்டவர் பலன் தரார். இந்த கால வேளையில சொல்றேன், தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு, இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறதற்கு பலனை தேவன் தருகிறார். வேலை செய்யறதுக்கு பலன் வேணும். டெய்லி போய் வேலை செய்யறதுக்கு பலன் வேணும். செஞ்ச வேலையே செய்ய வேண்டாம் இருக்குது. என்னடா செய்யறது, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடலாம். இல்ல, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 31, கர்த்தருக்கு காத்துக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன? இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க. இப்ப நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, பாட்டு பாடுனீங்க, ஆண்டவர் ஆராதிச்சீங்க, இப்ப உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன நடக்குது தெரியுமா? ஹாஸ்பிட்டல் சில நேரத்தில் படுக்க வச்சு குளுக்கோஸ் ஏத்துறாங்க பாத்தீங்களா? அதான் நடக்குது. இப்போ நீங்க சர்வீஸ் சென்டர், இன்ஜின் எல்லாம் கரெக்டா இருக்குதா, இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில் எல்லாம் கரெக்டா பண்றோம். அப்புறமா நீங்க வெளியே போய் நல்லா ஓடலாம். ஆனா இங்க காத்திருக்கிறது மிகவும் அவசியம். தினமும் இந்த வேதத்தை வாசிப்பது அவசியம், அந்நிய பாஷை பேசுறது அவசியம், ஜபம் பண்ணுவது அவசியம். என்னது அதெல்லாம் குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி தான். சும்மா ஓடிக்கிட்டே இருந்தா அப்புறம் படுத்துட வேண்டியதுதான், ரொம்ப டயர்ட் ஆயிரும். அப்பப்போ என்ன பண்ணிக்கணும், ஏத்திக்கணும். அதுதான் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். எலியா அவ்வளவு பலன் உள்ளவரா இருந்தாரு. 40 நாள் நடக்கிறாரு, சோர்ந்து போகல, டயர்டாயி திருப்பி படுத்துட்டாரா? இல்ல, 40 நாள் போயிட்டு ஒரு முறை ஓடுறாரு, ராஜாவுடைய சாரியட்டை விட ஃபாஸ்டா ஓடுறாரு. ராஜாவுடைய ரதத்தை காட்டிலும் எலியா ஸ்பீடா ஓடுறாரு. அவ்வளவு பலன். எங்க இருந்து வந்துச்சு பலன்? தெய்வீக பலன். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உங்களுக்கு அந்த தெய்வீக பலன் வருவதாக. இந்த பூமியில் இருக்கிற மற்றவங்களை விட நீங்க நிறைய ஓட போறீங்க, நீங்க சாதிக்க போறீங்க. நீங்க அதற்காக தான் பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பூமியில் இருக்கிற மற்ற எல்லாரை விட நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் அடைவீர்கள். இன்னைக்கு ஒரு நாள் அப்படி இருக்கலாம், நடக்காத மாதிரி இருக்கலாம், எதுவும் தெரியாத மாதிரி இருக்கலாம். ஒண்ணு இல்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம், கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறோம், ரெடி ஆயிட்டு இருக்கிறோம், சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா சர்வீஸ் முடிஞ்சிச்சுன்னா கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவோம். மேலே எழும்புவீர்கள், பறப்பீர்கள். ஆனா இப்போ இந்த பலன் எல்லாம் எங்க இருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. இது பல தீர்க்கதரிசிகள், எலியா தீர்க்கதரிசியா இருக்கட்டும், இல்ல ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, இதெல்லாம் மேஜர் ப்ராஃபட்ஸ்னு சொல்லுவாங்க, பெரிய தீர்க்கதரிசிகள். இல்ல சின்ன தீர்க்கதரிசிகள், மீகா, அந்த மாதிரி சின்ன தீர்க்கதரிசிகள். எல்லாருடைய வேலையும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போய் வாசித்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையில என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய மக்கள், தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, நீங்க தேவனண்டே வாங்க, தேவனண்டே வாங்க, அந்த ஆண்டவரை நீங்க தேடுங்க, அந்த விக்கிரகத்தை, அந்த 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 தெய்வங்களெல்லாம் நீங்க வணங்காதீங்க, அதெல்லாம் காப்பாத்தாது. தேவன் உங்களை காப்பாற்றுவார், உங்கள் மேல் அன்பு காட்டுவார். திரும்ப வா, ஆண்டவர் உன்னை மன்னிப்பாரு. திரும்பி வா, ஆண்டவர் உனக்கு பலனை தருவார். திரும்பி வா, உன்னை கட்டுவார். இதுதான் சுவிசேஷம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் எல்லாம் திரும்ப திரும்ப அதான் சொன்னாங்க, வா வர வா வா, உனக்கு நான் பலனை தரேன். மீகா தீர்க்கதரிசி 4:13 பாத்தீங்கன்னா, மீகா 4:13, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி,
அந்த ஒரு பகுதியை மட்டும் இன்னைக்கு நான் சொல்றேன். சீயோன் குமாரத்தியே, சீயோன் அப்படின்னு ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னா, சீயோன்னா என்னன்னா தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், the chosen one. அதனாலதான் சீயோன் அட்ரஸ் பண்றாங்க. உங்களை ஆண்டவர் பார்த்து சீயோன் அழைக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நீங்கள் நீதிமான்கள். என்ன சொல்லுது? நீ எழுந்து போரடி. போரடினா என்ன அர்த்தம்னா, விவசாயத்துல விதைச்சி அதுக்கு முன்னாடி நிலத்தை உழுது நிலத்தெல்லாம் பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் விதைச்சி அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சி களையெல்லாம் பிடுங்கி திருப்பி மிருகங்கள்லாம் வராம பார்த்து கொண்டு கடைசி நிலை தான் என்னதுன்னா அறுவடை. இப்ப இந்த அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் போரடிக்கணும். அப்பதான் அதோடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ். இப்போ நீங்க விதைச்சாச்சு, தண்ணி பாய்ச்சாச்சு, சோர்ந்து போய் படுத்துட்டீங்கன்னா கஷ்டம். என்ன பண்ணணும்? போரடிக்கணும். இப்போ இதுக்கு பலன் வேணும். ஏன்னா உழுதாச்சு, விதைச்சாச்சு, தண்ணி பாய்ச்சாச்சு, களைய பிடிங்காச்சு, இதுலயே டயர்ட் ஆயிடுச்சு. உங்க லைஃப்ல நீங்க டயர்ட் ஆயிட்டு இருக்கலாம். இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு, அதை பண்ண இதை பண்ண, எனக்கு முடியல, ரொம்ப டயர்டா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ போரடி. இப்பதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். என்ன போட்டிருக்குது? உன் கொம்புகளை இரும்பும். அதாவது கொம்பே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் தான். மிருகத்துல காண்டாமிருக கொம்புக்கு ஒத்த பெலன்னு போட்டிருக்கு. காண்டாமிருக ஒத்த பெலன் உனக்கு ஆண்டவர் தருவான்னு இருக்கு. அந்த கொம்புல தான் ஸ்ட்ரென்த்தே இருக்குது. மாட்டுடைய கொம்பெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இங்க சும்மா சாதா கொம்பு கிடையாது, அந்த கொம்பே இரும்பு. அந்த கொம்பு இரும்புல இருந்துச்சுன்னா அப்ப இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கொம்பை இரும்பும், உன் குழம்புகளை வெண்கலமாக்கு. குழம்புன காலு நிறைய நேரத்துல ஓடி 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 நடந்து காலெல்லாம் வலிக்குது. ஆனா வெண்கலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு ஸ்ட்ராங். ஓடிக்கிட்டே இருக்கலாம், எலியா மாதிரி நடந்துகிட்டே இருக்கலாம், எதுவுமே ஆகாது. வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நான் உன்னை விரும்புறேன், உன் மேல ஆசைப்படுறேன். அதனால தான் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியேன்னு சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, நீதிமான்களே, என்ன பண்ணுங்க? எழும்பி போரடி. நீங்க பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே எப்படிப்பட்ட பலன் இருக்குது? கொம்புகள்லாம் இரும்பா இருக்குது, குழம்பெல்லாம் வெண்கலமா இருக்குது, கால்கள்லாம் வெண்கலம் மாதிரி இருக்குது, கொம்பு இரும்பு மாதிரி இருக்குது. யாராவது முன்னாடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக வீழ்த்துவீர்கள். இன்னைக்கு நம்மளுக்கு பிசிக்கலா யாரும் நம்மளை தாக்குறது கிடையாது. உங்களை கத்தி சண்டையெல்லாம் போடுறது இல்ல. நம்மளுக்கு பெரிய விரோதியா என்ன தெரியுமா? சிந்தனை தான். யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனா போனதுக்கு அப்புறம் அது ஓடிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா? அதை தான் வீழ்த்தணும். அந்த சிந்தனையை தான் வீழ்த்தணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் உன்னை ஒண்ணுமே பண்ணாது, ஏனென்றால் உன்னுடைய கொம்பு இரும்பு, நீங்கள் வீழ்த்துவீர்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மனசுல ஒரு கஷ்டமான எண்ணங்கள், போராட்டங்களா இருக்கலாம். நான் சொல்றேன், தேவனுடைய பலன் வருகிறது. ஏன்னா உங்க கொம்பு இரும்பு. நீங்க அப்படியே விழுந்து கீழே உள்ள போறது கிடையாது. நீங்கள் எழுந்திருந்து ஓடுவீர்கள், டயர்டே ஆக மாட்டீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற எல்லா சவாலையும் மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிறது எல்லாவற்றையும் வீழ்த்துவீர்கள். வாக்கு தத்தங்களை எல்லாம் என்ன பண்ணுவீங்க? சுதந்தரிப்பீர்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வீர்கள். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய பலனை நீர் கொடுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பலத்தினால இங்க வந்துக்கிற ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்துவீராக. உங்களுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆட்கொள்வதாக. அந்த சிந்தனையில அவர்களை கஷ்டப்படுத்தி கொடுக்கிற அந்த சிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய தெய்வீக சந்தோஷம், சமாதானம் உண்டாவதாக. கர்த்தாவே, இளைப்பாறுதலை பேசுகிறேன், சரீரத்துல சுகத்தை பேசுகிறேன். எந்த அவயவம் பாழா இருந்தாலும் அது எல்லாம் சுகம் உண்டாவதாக. ஒரு குடும்பங்கள்ல பெரிய சந்தோஷ சமாதானம் உண்டாகட்டும். எதெல்லாம் விரும்புறாங்களோ, ஆசைப்படுறாங்களோ, எதற்காகலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக. இன்றைக்கு ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.